புதுச்சேரியில் ரோட் ஷோ மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். சிவரஞ்சனி, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்டிஏ கட்சிகளோட புதிய திட்டமாக இருக்குது. அதற்கேற்பத்தான் கடந்த 10 நாட்களாக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் பிரதமர் மோடி இன்று ரோட் ஷோ செய்ய இருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் மோடி கடந்த தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாகவே கடந்த மார்ச் 1ஆம் தேதி லாஸ்பேட்டை மைதானத்திற்கு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அதில் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 1141 கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் 2வது முறையாக புதுச்சேரிக்கு 30ஆம் தேதி காணொலி மூலமாக மக்களுடன் உரையாடினார். அப்பொழுது புதுச்சேரியின் இரட்டை இன்ஜின் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர வேண்டும் என்று கூறினார். இந்த நிலையில் தான் நேரடியாக மக்களை சந்திக்க பிரதமர் வருகிறார். இன்று மாலை 4 மணி அளவில் அவர் ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வரும் அவர் நகர பகுதியான அஜந்தா சந்திப்பில் இருந்து அண்ணா சிலை வரை கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் ரோட் ஷோவில் பேச இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த மக்களை பிரதமரை வரவேற்பதற்கு 30 தொகுதிகளிலிருந்தும் 30,000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் திரட்ட இருக்கிறார்கள். இந்த வருகை என்பது பிரதமர் வருகை என்பது பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும், மீண்டும் என்டிஏ ஆட்சி அமைவதற்கு வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரை வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துணை ராணுவ படையும் 20க்கும் மேற்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் மதுபான கடைகள் இரவு வரை மூடப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.